எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. முதல்ல இந்த படம் தள்ளி போனதுக்கான காரணம் நிறைய பேசுறாங்க. பட் இந்த ஹைப் இருக்குல்ல சார், விஜய் அவர்களுடைய படம்ன்றதை தாண்டி இவ்வளோ பெரிய ஹைப் வர்றதுக்கான ரீசன் என்ன? விஜய்ங்கிறது தான், வேற என்ன இருக்குது? விஜய் படங்கள்ல விஜய் தான் பிரதானம். அந்த படத்துக்குள்ள அது இருக்குது இது இருக்குன்னா 1000 சொன்னால் கூட விஜய் வர்றாரு, நிற்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அது எத்தனை முறை அவர் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாலும் நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாங்கிறது தான். உலகம் முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் கும்பலாக அந்த படத்துக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஸ்க்ரீனுங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 800 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது லியோவை விட அதிகம். இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக போயிருக்குமோ? யூக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தா யூஏ கொண்டு வந்திருக்கலாம். யூஏ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெற்றோர்கள் கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த படத்தை இன்னும் கிராண்டியராக இன்னும் பெரிய அளவு விளம்பரம் பண்ணி ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. வினோத் என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லைங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினோன்னா ஒரு வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு எங்கேருந்தாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு மறுபடியும் படத்தை முடக்கிட்டாங்கன்னா கஷ்டமாக போயிடும், நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் தான் தலைகெழுந்திருக்காரு. அப்போ இந்த படம் வந்து ஏற்கனவே கசிஞ்சதாக இருக்கட்டும் அல்லது இது குறித்த கருத்துக்கள் நெகட்டிவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை எதையுமே அவங்க காதில் வாங்காமல் பல கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து படம் பார்ப்பதற்கு பெரிய ஆர்வப்படுறாங்க. அதனால் இது வந்து பல தேட்டர்கள் ஃபுல்லாயிருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பொங்கல்லேருந்து வந்து எதிர்பார்ப்பு, நம்மளும் வாரம் பேசும்போதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டே இருப்பேன், எப்போன்ட்டு. கடைசியாக படம் ரிலீஸ் ஆக போகுது. முதல்ல இந்த படம் தள்ளி போனதுக்கான காரணம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த ஹைப் இருக்குல்ல சார், விஜய் அவர்களுடைய படம்ன்றதை தாண்டி இவ்வளோ பெரிய ஹைப் வர்றதுக்கான ரீசன் என்ன சார்? விஜய்ங்கிறது தான், வேற என்ன இருக்குது? விஜய் படங்களில் விஜய் தான் பிரதானம். அந்த படத்துக்குள்ளே அது இருக்குது இது இருக்குன்னா 1000 சொன்னால் கூட விஜய் வர்றாரு, நிற்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அது எத்தனை முறை அவர் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாலும் நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாங்கிறது தான் ரசிகர்களுடைய மனோபாவம். பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் அவருடைய எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு மிகப்பெரிய கோலாகல கொண்டாட்டமாக அது மாறுது. ஜனநாயகனும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. இந்த ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் வந்து முன்னாடி பிளான் பண்ண அதே அளவில் அதே சைஸில் இப்போ அவங்களால வெளியிட முடியுதா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து 8000 ஸ்க்ரீன் வரைக்கும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க வேர்ல்டு வைடு. முன்னாடியே பிளான் பண்ணதா இல்லை இன்னும் பெருசாகிடுச்சா சார் படம்? இல்லை இன்னும் பெருசாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே இருக்கிற எதிர்பார்ப்பு தான். பட் உலக நாடுகளில் இந்த படம் வந்து இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய மைனஸ். ஓகே. ஆக்சுவலாக வெளிநாடுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ இந்த ஏ சர்டிஃபிகேட் படத்தை அவங்க திரையிடுவதில் பல சிக்கல்கள் இருக்குது. குடும்பத்தோடு வந்து அந்த படத்தை பார்க்க முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தை வெளியிடுகிறவர்கள் ஒரு சின்ன பதப்பதப்போடு இருப்பாங்க. கூட்டம் வருமா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் கும்பலாக அந்த படத்துக்கு போவாங்கங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஸ்க்ரீனுங்கிற அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 800 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது லியோவை விட அதிகம் அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. இப்போ 800 ஸ்க்ரீன் அப்படின்னா 5 ஷோன்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். 5 ஷோ பழையபடி. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு 5 ஷோ போட்டுக்கலான்னா அப்போ இந்த ஷோ எண்ணிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். எல்லாத்தையும் தாண்டி அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். இதை வந்து நம்ம பெரிய திருவிழாவாக கொண்டாடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதற்கு மறுபேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிக்கெட்டுகளையும் வாங்கி குவிச்சிட்டாங்க ரசிகர்கள். இப்போ அவங்க தியேட்டரில் வந்து கொடி கட்டி கோலாகலமாக கொண்டாடும் பொழுது அந்த முதல் நாள் வசூலுங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு விஜய் படத்தின் வசூலை முறியடிக்கும். ஓகே. இந்த சென்சாருக்காக தான் வெயிட் பண்ணி இவ்வளோ மாதம் ஆகிடுச்சு சார். சென்சார் எப்போ வரும் என்ன அப்படின்ட்டு கடைசியில் கிடச்சது ஏ அப்படின்றது பொதுவாகவே வியாபார ரீதியாக கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடச்சது வந்து எப்படிப்பட்ட சிக்கலை கொண்டு வந்து கொடுக்குது? ஆடியன்ஸில் வந்து குழந்தைகள் பார்க்க முடியாதுங்கிறது தான் சிக்கல். ஓகே. ஆக்சுவலாக வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவருடைய பொண்ணுக்கு ஒரு 14 வயசு. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அன்னைக்கு பார்த்து அவங்க பிறந்தநாள் வருது, என்ன தியேட்டருக்கு கூப்பிட்டு போ, அதுதான் என்னுடைய பிறந்தநாள் ட்ரீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க அப்பாவை எச்சரிக்கை. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கூப்பிட்டு போகலாமா, உள்ளே விடுவாங்களான்லாம் விசாரித்தார். ஓகே. உள்ளே விடவே மாட்டாங்க சார், நீங்கள் போகாதீங்க, வேஸ்ட்டு, பிறந்தநாள் அதுவுமே
குழந்தைய எதுக்கு கண்கலங்க வைக்கிறீங்க, போகாதீங்க அப்படின்னா, சார் அப்போ என்ன பண்ணுறது, சிங்கிள் தியேட்டருக்காவது போகிறதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி, ஒருவேளை சிங்கிள் தியேட்டர் இப்போ கமலா, ரோஹிணி, காசி தியேட்டர் மாதிரி தியேட்டர்களில் ஒருவேளை அனுமதிப்பாங்களா, உங்களாலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ முதல்வராக அவர் இருக்கார். இப்போ அவர் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு அப்பா போகிறாரு, ஒரு குடும்பம் போகுது அப்படின்னா பர்டிகுலராக அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து மெயின் ஸ்ட்ரீமில் போடுவாங்க. பாருங்கள், முதலமைச்சர் படத்துக்கு இப்படிலாம் இது வந்து அது என்னது சட்ட மீறல் நடக்குது, இதை வந்து எப்படி இந்த அரசு கண்டுக்காமல் இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு தேவையில்லாமல் ஒரு வாதம் இங்கே கிளம்பும். அப்போ இதை தவிர்ப்பதற்காக சிங்கிள் தியேட்டர்கள் கூட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏ சர்டிஃபிகேட்னால் இதுதான் பிரச்சனை. மற்றபடி வந்து இது வந்து ஓடிடிலையோ அல்லது சேட்டலைட்லேயோ போகும்பொழுது ஓடிடிக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் சேட்டலைட்டுக்கு தனி சென்சார் பண்ணி ஒரு இ சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. ஓகே சார், இப்போது முன்னாடி நம்ம பார்த்தது வந்து படங்கள் எப்படியாவது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட் பண்ணிக்கிறேன், யூஏ வரைக்குமாவது குறைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் சமீபத்தில் கூலியாக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், ஏ அப்படின்றதே இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனாக இருக்குது படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. எப்போலேருந்து மக்கள்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஏவை விரும்ப ஆரம்பித்தாங்க? இல்லைங்க, யாரும் விரும்புறது இல்லைங்க, டைரக்டர்களுடைய பிடிவாதம். இப்போ ஒரு டைரக்டர் வந்து அவர் என்னென்னா ஒரு ஃப்ரேமும் என்னால் உருவாக்கப்பட்டது, என்னால் இழைக்கப்பட்டது அப்படின்லாம் பயங்கரமாக நம்புகிறாங்க. அது வந்து திமுறா தன்னம்பிக்கையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தயாரிப்பாளருடைய பணம் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் பல மடங்கு இறங்கி வரணும். இல்லை இது நான் எடுத்தது, நான் எங்கேயுமே கட் பண்ண மாட்டேன்னு நீங்கள் தகராறு பண்ணிங்கன்னா அதை விட இழிவு வந்து தயாரிப்பாளருக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ விஜய் சார் மாதிரியோ ரஜினி சார் மாதிரியோ இப்போ கூலி படத்துக்கு என்ன கதியாச்சு, அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடச்சதுனால பல ஊர்களில் குழந்தைகளோட அந்த படத்தை போய் பார்க்க முடியல. அது ஒரு பெரிய டிராபேக் ஆச்சு கலெக்ஷனில். அப்போ வினோத் மாதிரியோ அல்லது லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ இருக்கிற இயக்குனர்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகணும். ஏன் இந்த சண்டை காட்சிகளை கொஞ்சம் கட் பண்ணால் தான் என்னவா, இப்போது ஏன் கட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள்? அப்போ பிடிவாதமாக இவர்கள் இருக்கும் பொழுது தான் இவ்வளவு சிக்கல்களும் அது வருது. விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய ஹீரோ இயக்குனரை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயக்குனருடைய சுதந்திரத்திற்குள் நம்ம பெருசாக தலையிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் நாகரிகமாக ஒதுங்கிறாங்க. தயாரிப்பாளரை பொறுத்தளவுக்கு எந்த தயாரிப்பாளரையும் எந்த இயக்குனரும் மதிக்கிறது கிடையாது. நீங்கள் கதை சொல்லி அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் தான் அந்த மரியாதை. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அவர் தான் இவருக்கு சேவை பண்ணணுமே தவிர இவர் அவருக்கு சேவை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் ஒரு குடும்ப உறவு மாதிரி இருக்கணுங்கிறது தான் பொதுவாக சொல்லப்படுறது. ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கின கையிலே எதிரியாக மாறிடுறாங்க. அப்போ நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு வீம்புக்கு நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வினோத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிடிவாதமான ஒரு நபர் அவர். நான் நினைக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அவர். ஸோ அதன் காரணமாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. இது கட்டாயமாக இதுக்கு வந்து படக்குழு வருத்தப்படணும். என்னடா விஜய் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோ, பெண்களும் குழந்தைகளும் கொண்டாடுகிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோ, அதை முதல்ல பார்க்கணும்ல. அதை எப்படி அவர் விட்டாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக போயிருக்குமோ யூஏக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தா? யூஏ கொண்டு வந்திருக்கலாம். யூஏ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெற்றோர்களுடைய உதவியோட கைடன்ஸோட பிள்ளைங்க படம் பார்க்கலாங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அது. ஸோ அதில் பெரிய பிரச்சனை இல்லை. அதை வாங்குறதுக்கு கூட இவங்க ஏன் முயற்சி பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்ததே நமக்கு போதுங்கிற அளவுக்கு அவங்க படுத்திட்டாங்க. சென்சார் அமைப்பு வந்து இவங்களை அவ்வளோ பாடுபடுத்தி இந்த படம் வருமா வராதாங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது வந்த வரைக்கும் லாபம்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு இவங்களை கொண்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா, திரும்ப மறுபடியும் ஏதாவது சொல்லி தொலைச்சிட போகிறாங்கங்கிற ஒரு நெருக்கடிக்கு இவங்களை ஆளாக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த படத்தை இன்னும் கிராண்டியராக இன்னும் பெரிய அளவு விளம்பரம் பண்ணி ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, வினோத் என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லைங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினோன்னு ஒரு வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு எங்கேருந்தாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு மறுபடியும் படத்தை முடக்கிட்டாங்கன்னா கஷ்டமாக போயிடும், நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் தான் தலைகீழ்ன்றிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சா போதுங்கிற மனநிலையில் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டின் முதலமைச்சர், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி, தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதி, இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த பவரை பயன்படுத்தாமல் ஏதோ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதே ஏதோ பிரசாதம் மாதிரி கிடச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. ஓகே சார், இப்போ இந்த நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ சர்டிஃபிகேட் வந்து வணிக ரீதியாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தினாலும் இன்னொரு சிக்கல் வந்து படம் முழுக்க பைரேட் ஆகிடுச்சு. ஒரு லீக்டு வெர்ஷன் மாதிரி இல்லாமல் ஃபுல் ஹெச்டியே நெட்டில் விட்டாங்க. இந்த சூழல் இந்த படத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கா? வியாபார ரீதியாக எப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துது சார்?
வியாபார ரீதியாக ஒன்றும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே அட்வான்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகே, தொகையை கொடுத்துட்டாங்க. இதற்கப்புறம் வந்து பேலன்ஸ் தொகையை கொடுத்து உங்கள் படத்தை எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். இப்போ இதற்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா தான் அது பிரச்சனையை உருவாக்கும். அப்போ ஏற்கனவே எல்லாமே இங்கே ஃபைனல் ஆன பிறகு இது கசிஞ்சதில் வியாபார ரீதியாக பிரச்சனை கிடையாது. ஓவரால் கலெக்ஷன் இதை அஃபெக்ட் பண்ணுமா? கட்டாயமாக பண்ணும் இல்லைங்க. இப்போ என்னென்னா 100 பேர் இந்த படத்தை பார்த்துருக்கான்னு வைங்களேன், அதில் ஒரு 75 பேர் தான் உள்ளே வருவான். கண்டிப்பாக ஒரு 25 பேர் வரமாட்டான். அது ஒரு சிக்கல் இருக்குது. நான் தான் பார்த்துட்டேனே. இன்னொன்று வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு ரொம்ப பணம் வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது ஒன்று ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி சம்பாரித்து அதை இங்கே கொண்டு வராங்க. இங்கே உள்ள குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்து செலவு பண்ணுகிற வழக்கம் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நான் எதுக்கு இன்னொரு தடவை போய் பார்க்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு கூடவே வரும். இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இன்னொன்று பெரிய ஸ்க்ரீனில் இன்றைக்கி டிவி வந்துருச்சு. இப்போ இந்த பைரட்டட் வீடியோவே சினிமாவே அவங்க அப்படி தான் பார்த்துருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட தியேட்டர் எஃபெக்டோடு அதை பார்த்துட்டாங்க. அதுவே ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி போட்டு இருக்கு. நான் சொல்வது வெளிநாடுகளில். இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு 100% குடும்பங்களும் அந்த மாதிரி பெரிய டிவிகளை பயன்படுத்துகிறாங்களான்னா இல்லை. எல்லாம் ஆல்மோஸ்ட்டு ஒரு செல்ஃபோனில் பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க தியேட்டரில் வந்து இந்த பெரிய திரையில் விஜயை பார்ப்பது ஒரு பேரானந்தம்னு நினச்சி வருவாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இல்லை. வெளிநாடுகளில் இந்த சிக்கல் இருக்குது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து இந்த படத்தை எப்படி சார் ரிசீவ் பண்ணுறாங்க? ஏன்னா ஓவர்சீஸ் புக்கிங் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வருது. ஆமாம், ஓவர்சீஸில் புக்கிங் எப்படி இருக்குது சார்? நான் விசாரித்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, அதாவது இப்போ ரஜினி படமோ, கமல் படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ, அஜித்தை கூட நம்ம அடுத்த கட்டத்தில் வைக்கலாம். இந்த 3 பேர் படமும் வெளிநாடுகளில் வரும்பொழுது அது ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. அப்போ இந்த படம் வந்து ஏற்கனவே கசிஞ்சதாக இருக்கட்டும், அல்லது இது குறித்த கருத்துக்கள் நெகட்டிவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை எதையுமே அவங்க காதில் வாங்காமல் பல கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து படம் பார்ப்பதற்கு பெரிய ஆர்வப்படுறாங்க. அதனால் இது வந்து பல தேட்டர்கள் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ கேவிஎன் பற்றி பலமுறை பேசும்போது நீங்களும் சொல்லியிருக்கீங்க, இதில் ஏற்படுற நெருக்கடியை சமாளிக்கிறது கேவிஎனுக்கு பெரிய கஷ்டம் இல்லைன்ட்டு. இந்த கலெக்ஷன் ஓவரால் இவ்வளோ வரணும், அதில் பெரிய லாபம் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா கேவிஎன்? இல்லை படம் எடுத்துட்டோம் வெளியே வந்துட்டா போதும் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்களா சார்? இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது படம் எடுத்துட்டோம் வந்துட்டா போதும்னு நினச்சது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெல் பொசிஷனில் ஆகிட்டாங்க. இல்லை, ஒரு வெல் பொசிஷனில் இருக்காங்க. இந்த இழப்பை நம்ம இன்னொன்றில் சமாளித்து கொள்கலாங்கிற அளவுக்கு அவங்க தெம்பாக இருக்காங்க. இன்னொன்று பின்னாடியே டாக்ஸிக்குன்னு ஒரு படம் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை விநியோகஸ்தர்களுக்கு எங்கேயாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த டாக்ஸிக்கை கொடுத்து சரி பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அதனால் வந்து பெரிய அளவு கண்ணீரும் கம்பளையுமா இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என்ன யோசிக்கிறாரு சார்? ஏன்னா முன்னாடி அவருக்கு நான் சொல்கிறது 4-5 வருஷம் முன்னாடி கவலை இருந்திருக்கலாம் படம் வரலன்ட்டு. இன்னைக்கு அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அவருடைய தரப்பில் எப்படி ஃபீல் பண்ணுறாரு? அதை பற்றி தான் தகவல் இருக்கா? இந்த படம் வெளியீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆரம்பத்திலிருந்தே அதில் பெருசாக அக்கறை செலுத்தலை. அவரை பொறுத்தளவுக்கு என்னால் என்ன லாஸோ அதை நான் காம்பன்சேஷன் பண்ணிடுறேங்கிற அளவுக்கு தான் அவர் இருந்தார். அவருடைய சம்பளத்திலேயே ஒரு பெரும்பகுதியை அவர் விட்டு கொடுத்ததெல்லாம் தகவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் குறித்து அவர் பெருசாக அக்கறை எடுத்துக்கிட்டாருன்னா அது இங்கே ஏற்கனவே அவர் எங்கேயாவது சிக்க மாட்டாரா, அவர் மீது அடுக்கடுக்காக பழிகளை சுமத்தலான்னு எதிர்கட்சிகள்லாம் தயாராக இருக்குது. இப்போ இந்த படம் குறித்து ஏதோ ஒரு வேலையை அவர் பண்ணாருன்னா பாருங்கள், அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், இன்னும் அவர் தொழிலை அவர் விடவே இல்லைங்க. பாருங்கள், நடிப்பை பற்றி அவ்வளோ விஷயங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அங்கே இந்த சினிமா வந்தால் என்ன, வரலன்னா என்ன, இதுதான் இப்போ சமூகத்துக்கு தேவையா அப்படிலாம் பல கேள்விகளை எழுப்புவாங்க. அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு அவர் இருக்கார். அதிகபட்சம் என்ன பண்ணுவாருன்னா தியேட்டரில் போய் ஒரு செலிப்ரேஷனாக அதை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர்கள் முன்னாடி வந்து திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருந்திருக்கும் படம் ரிலீஸ்னா. இப்போ அவருக்குமே வந்து இதை தாண்டிய பொறுப்புகள் வந்துருச்சு. சிலர் செலிப்ரேட் பண்ணுன்ற மோடில் இருக்காங்க. எப்படி சார் இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுமா? இல்லை சிலர்லாம் சொல்லும்போது அந்த 3 hours பர்மிஷன் கேட்டிருக்கோம், படம் பார்த்துட்டு வந்து எங்களோட வேலையை கண்டினியூ பண்ணிடுறோன்றாங்க. எப்படி சிக்கல் இல்லாமல்? இல்லைங்க, அதை நம்ம தவறுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே மனிதர்கள் தானே. நீங்கள் ஒரு பொறுப்பு கைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உடல் பொருள் ஆவியெல்லாம் அப்படியே மொத்தமாக அர்ப்பணித்து நான் காலையில் போயிட்டு ராத்திரி 12 மணி வரைக்கும் அங்கேயே அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இன்னொரு பொழுதுபோக்கு இருக்குது. ஒரு காலையில் ஒரு அரசு ஊழியர் வேலைக்கு போனாருன்னா சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு வந்து அவர் வாழ்க்கையை அவர் வாழ்வார். மிகப்பெரிய நீதிபதிகளாகட்டும் அல்லது பெரிய IAS IPS ஆஃபீஸர்களாகட்டும் அவங்களுக்குன்னு வந்து ஒரு குடும்ப பொறுப்பு இருக்குது, ஒரு பர்சனல் பொழுதுபோக்கு இருக்குது. அதெல்லாம் தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால் அமைச்சர் பெருமக்கள் கேட்குற மாரி ஒரு 3 மணி நேரம்
அது மாலை 6 மணிக்கு மேலேயோ 10 மணிக்கு மேலேயோ கூட அவங்க போய் பார்க்க போகிறாங்க. அதில் என்ன இருக்குது பிரச்சனை? சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.